வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் ஆர்மி அக்னிவீருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி வெளிவந்துருச்சு. இதுக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டோம். யார் யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். குறிப்பாக திருச்சி ஏஆர்ஓ வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக் வந்து நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த ஏஆர்ஓன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ வந்து கண்டிப்பான முறையில் பதிவிடப்படும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ஆனது நமக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மியிலேருந்து தான் நமக்கு வந்து வந்திருக்கு. இந்த ஜாப் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். இந்த ஜாப்பில் செலக்ட் ஆகிறவங்க எத்தனை வருஷம் வேலை அமர்த்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 4 இயர்ஸ் வந்து நமக்கு வந்து வேலை வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்பில் வந்து பெர்மனெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பெர்சன்டேஜில் நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், வித் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோவில் போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்க அதை கண்டிப்பான முறையில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த வேக்கன்சி வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்னிவீரில் ஜென்ரல் டியூட்டி ப்ளஸ் டெக்னிக்கல் ப்ளஸ் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ப்ளஸ் டெக்னீஷியன் 10th தேர்ட்மேன் 8th பாஸ் ஆனவங்களுக்கான பேர் லெவல் பேர் 2க்கான நோட்டிஃபிகேஷன் தான் நமக்கு இன்றைக்கி வந்திருக்கு. இந்த ஜாப்பில் வந்து செலக்ட் ஆகிறவங்க எங்கே வேலை அமர்த்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியாவில் நமக்கு எங்கே வேணாச்சும் ஜாப் லொக்கேஷன் வந்து தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த திருச்சி ஏஆர்ஓ எவ்வளோ டிஸ்ட்ரிக் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம், அதாவது நம்ம இந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் மட்டுமே திருச்சி ஏஆர்ஓக்கு வந்து நம்மளால் குவாலிஃபைட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் வந்து திருச்சிராப்பள்ளி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், சிவகங்கா, ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம வந்து திருச்சி ஏஆர்ஓக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க வந்து இந்த திருச்சி ஏஆர்ஓவில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது. இந்த திருச்சி ஏஆர்ஓக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா 13/2/2024. க்ளோஸ் பண்ணுற டேட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா 22/3/2024. அதாவது 13/2/2024 இன்றைக்கி தான் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. க்ளோஸ் ஆகிற டேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா அடுத்த மாதம் 22ஆம் வந்து நமக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னே கண்டிப்பான முறையில் அப்ளை பண்ணுறாப்புல பாருங்கள். லாஸ்ட் 4 days வந்து கண்டிப்பான முறையில் சர்வர் எரர் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கான டேட் வந்து கூட்டி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க. கண்டிப்பான முறையில் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட்டுக்கு முன்னையே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டுருங்க. இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைனில் தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான வெப்சைட் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் கூகுளில் போய் www.joinindianarmy.in அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு பார்த்துக்கோங்களேன், அஃபிஷியல் வெப்சைட்டான இந்தியன் ஆர்மி வெப்சைட் வரும். அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம் வேக்கன்சி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா வேக்கன்சியுமே நம்ம வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அதை தான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டி, அக்னிவீர் டெக்னிக்கல், அக்னிவீர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அக்னிவீர் ட்ரேட்மேன் 10th பாஸு, அக்னிவீர் ட்ரேட்மேன் 8th பாஸு. இவங்களுக்கு தான் நமக்கு வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா, அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டியில் நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 10th மெட்ரிகுலேஷன் வந்து நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும். வித் 45% மதிப்பெண்ணோட நீங்கள் வந்து பாஸ் ஆகிருக்கணும். வித் எல்லா சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் வந்து 33% வந்து மார்க் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அக்னிவீர் டெக்னிக்கலுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 10th அல்லது 12th வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அதுவும் 10th 12th குரூப்பில் வந்து நீங்கள் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் வந்து நீங்கள் வந்து 50% மதிப்பெண்ணோட நீங்கள் வந்து ஆவரேஜாக 40%நாச்சும் நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக நீங்கள் வந்து 50%, ஆவரேஜ் வந்து நீங்கள் 40 எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் 10th 12th கிளாஸில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். வித் ஐடிஐ வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அல்லது இந்த குவாலிஃபிகேஷனும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 10th மெட்ரிகுலேஷனில் வந்து நீங்கள் 50% மார்க்கோட எல்லா சப்ஜெக்ட்லேயும் 40%, அதாவது மேக்ஸ், இங்கிலீஷ், சயின்ஸில் வந்து படிச்சுட்டு நீங்கள் 2 இயர்ஸ்
ஐடிஐ வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 இயர்ஸில் வந்து நம்ம என்ன ஐடிஐ முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கிள், மெக்கானிக்கல் டீசல், எலக்ட்ரானிக் மெக்கானிக்கல், டெக்னீஷியன் பவர் எலக்ட்ரிக் சிஸ்டம்ஸ், எலக்ட்ரிஷியன், ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஐடிஐ 2 இயர்ஸ் ஆவது முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அக்னிவீர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10th ஆர் 12th வந்து நீங்கள் 60% மார்க்கோட ஆர்ட்ஸ் குரூப்பில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அக்னிவீர் ட்ரேட்மேன் 10th கிளாஸ் பாஸுக்கு வந்து நீங்கள் வந்து 10th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. நெக்ஸ்ட்டு வந்து 8th பாஸுக்கு வந்து நீங்கள் வந்து 8th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதாவது ட்ரேட்மேன் 8th பாஸுக்கு வந்து நீங்கள் 8th கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரே ஏஜ் லிமிட் தான். அதாவது இப்போ பார்த்த அனைத்து டிபார்ட்மெண்ட்டுக்குமே நம்ம 17லேருந்து 21 வயசுக்குள்ளே வந்து நமக்கு வந்து வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டி, அக்னிவீர் டெக்னிக்கல், அக்னிவீர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அக்னிவீர் ட்ரேட்மேன் 10th பாஸு, அக்னிவீர் ட்ரேட்மேன் 8th பாஸு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து 17 21 வயசுக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 27 வயசுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. அதுக்கான டேட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 1 அக்டோபர் 2023 பிறந்தவங்கலேருந்து 1 ஏப்ரல் 2007 வந்து பிறந்தவங்க வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான டேட் முதற்கொண்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துங்க. எலிஜிபிலிட்டி டு அப்ளை இந்த டேட் இருக்கிறவங்க வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சேலரியை பற்றி நம்ம வந்து போன வீடியோலேயே பார்த்துருந்தோம். நோட்ஸ் வரும்போதே இந்தியன் ஆர்மிக்குரிய போன வாரமே நோட்ஸ் வந்துருச்சு. அந்த நோட்ஸில் வந்து நம்ம குறிப்பிட்டிருந்த அனைத்து இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதில் வந்து ஏஜ் லிமிட்டு தான் சொல்லலை. அதனால் அந்த வீடியோக்காண்டி இந்த வீடியோ வந்து நம்ம பதிவு பண்ணிட்டு வந்திருந்தோம். இந்த சேலரி டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே அந்த லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆன்லைன் கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாமினேஷன் தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறவங்களுக்கான செகண்ட் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ரன்னிங் வித் புல்லப்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அதை தொடர்ந்தே அப்படியே அதிலேயே நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 2 செலெக்ஷன் ப்ராசஸோட உங்களுக்கான ஜாப் கால் லெட்ரு வந்து உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கான ட்ரைனிங் வந்து எத்தனை மாதம் இருக்கும் என்னன்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருந்தோம். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவை நீங்கள் சரியாக பார்த்துட்டு கண்டிப்பான முறையில் நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே 200 ரூபா கண்டிப்பான முறையில் பே பண்ணி ஆகணும். இது வந்து ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ண முடியும். ஆஃப்லைனில் வந்து நம்ம பே பண்ண முடியாது. இதில் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அனைத்து குவாலிஃபிகேஷனும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் 4 இயர்ஸ் வந்து வேலை பார்க்கலாம். இல்லை எனக்கு பெர்மனெண்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து வேலை வந்து வழங்குவாங்க. அதையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்குறதா இருந்தால் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த ஏஆர்ஓ சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பான முறையில் நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஏஆர்ஓ கோயம்புத்தூருக்கான வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் ஜாப் அலாட்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து கவர்மெண்ட்லேருந்து வர அனைத்து இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு வரோம். நீங்கள் எந்த ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டியோ அந்த ஜாப்பை நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய நண்பர்களும் இந்த எக்ஸாமுக்கு வந்து குவாலிஃபைடாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இல்லை நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற அனைத்து ஜாப்புகளையும் நீங்கள் பார்த்து நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு குவாலிஃபைடாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான அனைத்து இன்ஃபர்மேஷனையும் நாங்கள் வந்து கண்டிப்பான முறையில் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். நன்றி, வணக்கம்.